இந்த சம்பவத்தை குறித்து ஒரு வீடியோ நான் போடணும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். பட்டு அதற்கான அவசியம் இருக்காது, சரியான பாதைகளில் இதெல்லாம் அணுகப்படும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால் அதை பற்றி நான் பேசலை. ஒரு கூட்டம், பொதுக்கூட்டம், பல பொதுக்கூட்டங்களை பார்த்தவன் என்கிற முறையிலும், அந்த பொதுக்கூட்டங்களில் ஒரு நபராக இருந்தவன் என்கிற முறையிலும், என்சிசியில் இருந்தபோது அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துகிற பணியில் ஈடுபடுத்தப்பட்டவன் என்கிற முறையிலும் நான் இதை பார்க்குறேன். முதல்ல என்ன பார்த்துடலான்னா, இந்த கூட்டம், அந்த நடந்த இடம், அந்த இடம் சரியாக ஒதுக்கப்பட்டதா இல்லை ஒதுக்கப்படலையா, இல்லை குறைவான நபர்கள் கூடக்கூடிய இடத்தை ஒதுக்கினார்களா, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த இடம் ஒரு 10,000 பேர் மட்டுமே இருக்கக்கூடிய இடம் என்றால், அந்த இடத்திற்குள் மேற்கொண்டு மக்களை அனுமதிக்காமல் இருக்கிறது தான் வழமையான, நான் பார்த்த வரைக்குமானது. பேரிகார்ட்ஸை போட்டு உள்ளே மக்கள், அதிகமான மக்கள் திரள் கூடிடுச்சு, ஸோ மேற்கொண்டு அந்த மக்களை உள்ளே அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்துவது தான் நான் பார்த்த வழமையான செயல்பாடுகளாக இருக்குது. அப்போது அதிக கூட்டத்தை உள்ளே அனுமதித்தது என்பது காவல்துறை மற்றும் பாதுகாப்பு பணியில் இருந்தவர்களுடைய பொறுப்பு. ஏன் அவர்களோட பொறுப்பு ஆகுது அப்படின்னா, 2 கூட்டங்கள் இங்கே கூட்டப்படும். ஒன்று அனுமதி பெற்ற கூட்டங்கள், அனுமதி பெறாத கூட்டங்கள். அனுமதி பெற்ற கூட்டங்களாக இருந்ததுன்னா, உள்ளரங்க கூட்டங்களாக இருந்ததுன்னா அதில் சில கூட்டங்களுக்கு நீங்கள் அனுமதி பெற வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் வெளியரங்கங்களில் நடக்கிற கூட்டங்களாக இருந்தால் நீங்கள் போலீஸ் அனுமதி பெற்று அதை முறையாக நடத்தணும். அதுக்கு தான் அனுமதி பெற்ற கூட்டங்கள்னு பேர். அந்த மாதிரியான கூட்டங்களுக்கு காவல்துறையினுடைய பக்க அமைப்புகளாக இருக்கிற துணை காவல்துறைகளை பயன்படுத்துவாங்க. பிறகு என்சிசிகளை பயன்படுத்துவாங்க. இது ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது, நான் என்சிசியில் இருந்தபோது என்ன அந்த பாதுகாப்பு பணியில் பயன்படுத்தினாங்க. ஸோ இது காவல்துறையினுடைய பங்கு, அந்த ஒழுங்குபடுத்துவது மற்றும் முறைமைப்படுத்துவது. அந்த கூட்டத்தை ஒரு பக்கத்திலிருந்து அந்த தலைவர் போகிற வரைக்கும் அங்கே எந்த வித அசம்பாவிதங்களும் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு. பிறகு இந்த கரூர் சம்பவம் நடக்கும்போது அங்கே தீயணைப்பு வாகனங்களை நிறுத்தப்படலை. தீயணைப்பு வாகனங்கள், தலைவர்கள் வருகிற போது பின்னாடி அணிவகுக்கிற தீயணைப்பு வாகனங்கள், இவ்வளவு பெரிய கூட்டம் நடக்கிற இடத்துல தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தப்படலை. நீங்கள் கோவில் திருவிழாக்களை கூட பார்க்கலாம், தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும். ஆனால் அனுமதி பெற்று இருப்பாங்க. அவங்க காவல்துறையில் போய் இந்த மாதிரி நாங்கள் ஒரு திருவிழா நடத்துகிறோம், ஒரு கும்பாபிஷேகம் நடத்துகிறோம், இல்லை ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு முறையான விழாக்கள், 4 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு குலதெய்வ வழிபாடு முறைகள் எல்லாம் இருக்கிற பொழுது, அது காவல்துறையில் போய் முறையாக அனுமதி பெறுகிற போது அவர்கள் காவலர்களை ஒதுக்கி கொடுத்து தீயணைப்புத்துறை வாகனத்தையும் அங்கே நிறுத்தி வைத்து பேரிடர் கால அமைப்புகளையும் அங்கே நிறுவியிருப்பாங்க. அந்த மாதிரி எந்த விதமான அமைப்புகளும் நிறுவலை. இது அடுத்தது காவல்துறையினுடைய செயல்பாடு மற்றும் நிர்வாகத்துறையினுடைய செயல்பாடுகளாக, மாவட்ட நிர்வாகத்துறையின் செயல்பாடுகளுடைய குறைபாடுகளாக பார்க்குறோம். இதற்கு அடுத்த குறைபாடு என்னென்னா, மக்களுக்கு தண்ணீரோ அல்லது பல நேரங்கள் காக்க வைக்கப்பட்டார்கள், அதனுடைய விளைவுகள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது பல நேரங்கள் காக்க வைக்கப்பட்டிருந்தால் அங்கே இருக்கிற மக்கள் திரள் என்பது தனக்கு தண்ணீர் தேவை, தண்ணீர் கிடைக்கலை, அல்லது நான் பலவீனமாக உணர்கிறேன் அப்படின்னா அந்த மக்கள் வெளியேறிடுவாங்க. இது இயற்கையாக நடக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், ஒரு கூட்டங்களில் மக்கள் அசௌகரியமாக வருகிறாங்க. திருவிழா கூட்டங்களில் அல்லது ஒரு கேளிக்கை நிகழ்ச்சி நடக்கிற ஒரு கூட்டங்களில் மக்களுக்கு சரியான அளவுக்கான காற்றோட்டமோ இல்லை தண்ணீர் குறைபாடோ ஏதேனும் இருந்தால் அந்த மக்கள் அந்த இடத்த விட்டு அகன்றுருவாங்க. அது இயற்கை உபாதையாக இருந்தால் கூட அந்த இடத்த விட்டு அகன்றுருவாங்க. அது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறி விடுவதன் முனைப்பில் இயங்குவாங்க. ஏன்னா அந்த மாதிரி வெளியேறி வந்திருக்கேன். நான் வெளியேறி வந்திருக்கேன். அதாவது தண்ணி கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நான் அந்த கூட்டத்திலிருந்து ரொம்ப தூரம் வெளியேறி, அது ஒரு கேளிக்கை நிகழ்ச்சி தான், நான் வெளியேறி வந்தேன். ஸோ அப்போ வெளியேறிடுவோம். ஏன்னா இயற்கையாக மனிதன் தொடர்ந்து இருக்க முடியாது. ஒரு தண்ணி தாகமாக இருந்தாலும் சரி, இயற்கை உபாதையாக இருந்தாலும் நான் தொடர்ந்து அங்கே நிற்க முடியல அப்படின்னா நான் வெளியேறதுக்கான எல்லா முயற்சியும் நான் செய்வேன். அப்போ அந்த கூட்டம் கலைஞ்சு போயிருக்கணும். அந்த கூட்டம் கலையலை, விஜய் வர வரைக்கும் கலையலை. அப்போ கலையலைன்னா அந்த கூட்டம் விருப்பத்தோடு தான் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த கூட்டம் விஜய் வந்ததுக்கு பிறகு இன்னும் எப்படியும்
ஒரு ஒரு 20 நிமிடமோ அல்லது ஒரு 30 நிமிடமோ உயர்ந்தபட்சம் 40 நிமிடமே அவர் பேசினாலும் ஒரு இதை தாங்கக்கூடிய தன்மையோடு தான் அங்கே இருக்கிற மக்கள் இருந்திருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்போ அவர் 40 நிமிடம் பேசி அவர் கலைந்து விட்டால் அந்த கூட்டம் கலைய போகுது. நம்ம ஒரு மணி நேரத்தில் நம்ம எப்படியும் வெளியேறிவிடக்கூடிய நம்பிக்கை அந்த கூட்டத்திற்கு இருந்திருக்கோ அது காத்து கொண்டு இருக்குது. அப்போது இந்த ஒரு 40 நிமிடம் கூட காத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு சூழல் அங்கே உருவாகுது அப்படின்னா அங்கே உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு அசாதாரண சூழல் உருவாகியிருக்கு. அப்புறமா நான் பார்த்த புதிய தலைமுறையினுடைய துவக்க ஒளிபரப்பில் அவர் பேச தொடங்கின ஒரு 3 நிமிடத்திலேயே 2 ஆம்புலன்ஸ்கள் தொடர்ச்சியாக அந்த கூட்டத்தை கடந்து போனதை நான் பார்த்தேன். திரும்பவும் ஒரு 5 நிமிடம் கழித்து திரும்பவும் ஒரு 2 ஆம்புலன்ஸ்கள் அது கடந்து போனோம். அந்த கூட்டத்துக்கும் அந்த ஆம்புலன்ஸுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. அப்போது அந்த கூட்டத்துக்குள்ளே ஆம்புலன்ஸ் அனுப்பியது என்பது அந்த காவல்துறையுடைய மிகப்பெரிய தவறு. இதெல்லாம் இந்த நீதித்துறையை சேர்ந்தவர்கள் இந்த வீடியோக்களை எல்லாம் ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கணும். இந்த புதிய தலைமுறை அந்த வீடியோக்களை எடுத்துட்டாங்க. அதையெல்லாம் கேட்டு பெறணும். எல்லா வீடியோ ஃபுட்டேஜஸையும் கேட்டு பெற்று அதை நீதிபதிகள் பார்க்கணும். இது ஒன்று. அப்புறமா ஒரு வீடியோவில் கீழே இருந்த மக்கள் பந்தல் போடப்பட்டிருக்கிற கீற்றுகளை பிச்சுக்கிட்டு அந்த பந்தல் மேலே ஏறுறாங்க. இன்னொரு இடத்துல அங்கே இருக்கிற தடுப்புகள் மேலே ஏறுறாங்க. அப்போது அவங்களால கீழே நிற்க முடியல அப்படின்றது தான் சூழல். ஏதாவது ஒருத்தர் அடித்து பிடிச்சி மேலே ஏறி ஒரு பந்தல் மேலே பந்தலை பிரிச்சுக்கிட்டு மேலே ஏறுறான்னா அவனால் கீழே நிற்க முடியலன்னு அர்த்தம். அப்போ கீழே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அது பந்தலுக்கு கீழே இருக்கிறதால அது கேமராக்களில் கவராக இருக்க வாய்ப்பில்லை. வேறேனும் ட்ரோன்லேயோ இல்லை வேறு ஏதேனும் மக்கள் எடுத்த வீடியோக்களையோ அது இருக்க வாய்ப்பு இருக்குது. பலரை கைது செய்கிறாங்க அப்படிங்கிறதுனால பல மக்கள் எடுத்த வீடியோக்கள் பொதுவெளிகளுக்கு வரலை. அது மக்கள் காரணம் பீதி தான் நான் நினைக்கிறேன். ஆக இது மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடந்த பிறகு இனி இந்த மாதிரியான கூட்டங்களை எந்த அரசியல் கட்சிகளும் சாலைகளில் நடத்த அனுமதிக்கக்கூடாது. முற்றிலுமாக இதற்கு தடை விதிக்கணும் நீதித்துறை. அப்படி செய்யணும். அப்படி இல்லைன்னா முறையான விசாரணை நடத்தி இதில் என்ன நடந்தது என்பதை மினிட்ஸ் கணக்கில் தொடக்கத்திலிருந்து மக்கள் குடும்பம் ஆரம்பித்ததிலிருந்து விஜய் போய் பேசுவதற்கான அத்தனை தொடர் கட் செய்யப்படாத தொடர் வீடியோக்களை ஆய்வு செய்து நீதித்துறை என்ன நடந்தது என்பதை இந்த உலகுக்கும் இந்த மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அறிவிக்க வேண்டிய பொறுப்பு நீதித்துறைக்கு இருக்கிறது. அப்படி இதில் சாத்தியப்படலை அப்படின்னா வேறு எந்த வகையில் அதை சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு அதிகார மட்டத்திலோ அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் வழியாகவோ இது வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பட் இதே ஒரு மனித குறைபாடு அல்லது மனித பேரழிவு நடந்து இத்தனை உயிர்கள் போயிருந்ததுன்னா அதற்கான சரியான காரணம் மக்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். அப்படி அறிவிக்கப்படவில்லை என்றால் அது இந்த அரசுக்கு தான் அது பெரும் சேதத்தை விளைவிக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.